ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு குஸ்கா ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி, சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காம்போவாக பண்ண போகிறோம். நான் வந்து டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குஸ்கா தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து பொரியவும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி, தக்காளி வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது வந்து நம்ம மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் மசாலாவோட பவுடர், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம். அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிடலாம். புதினா மல்லித்தலை ஒரு கையளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா கலந்து வதங்கிருச்சு. நான் வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை, நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றிடுவோம். இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன், அதில் 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி, அதை ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுடலாம். கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரி இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக பாருங்கள், குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. கலரும் பயங்கரமாக இருக்குது. நம்ம நார்மல் ரைஸில் எப்படி குஸ்கா செய்கிறது, மசாலா எப்படி போடுறதுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து குஸ்கா பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இதில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா சிக்கன் வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துலாம். அவ்வளோதான், மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இதை பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி ஓரளவுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. மசாலா பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். பவுட்ரு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன்லாம் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டின்னருக்கு செய்யணும் அப்படின்னா கூட செஞ்சிடலாம், லஞ்சுக்கு செய்யலாம். இதுவும் அது வந்து உங்கள் விருப்பம். நான் வந்து டின்னருக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் லஞ்சுக்கும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.